நாம் எங்கன்னா வேலைக்கு போனால்னா தான் இந்த கரண்ட்டு போகிறது போகிறது எல்லாமே. இப்போ பாரு அடுப்பில் உட்காந்து காய வைக்கிறதாக்குது. அங்கே பார்த்தாக்கா அவன் ஃபோன் பண்ணி சீக்கிரம் வா சீக்கிரம் வான்னு டார்ச்சர் பண்ணுறான். இங்கே பார்த்தாக்கா கரண்ட்டு போயிடுச்சு. ஐயோ! நான் என்ன தான் பண்ணுறதோ, நமக்குன்னு எங்கேருந்து தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து அமையுதுன்னே தெரியல. கடவுளே! ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி தசரா ரெடியாக போகிறேன் பாருங்கள். இதாங்க இன்றைக்கி நான் மேக்கப் பண்ணுற ட்ரெஸ்ஸு. அது வந்து தசரா புடவை. இது வந்துட்டு செயினு, கம்மல், இது தான் போட போகிறேன். இது கூட இன்னும் பல ஐட்டம்கள் செட்டுங்கெல்லாம் போடுவேன். இப்போதைக்கு இதை மட்டும் தான் காட்டியிருக்கேன். பூ வந்து ஒரு முழம் 150 ரூபாங்க. 2 முழம் வாங்கியிருக்கேன். அப்புறம் வளையல். இது வந்து புடவைக்கு மேட்சான வளையல். அதாவது கீழே பார்டருக்கு ஒரு கலரு, அப்புறமா மேலே ஒரு கலரு, 2 கலர் வாங்கியிருக்கேன். ஓகேங்க, டைம் ஆகிடுச்சு எனக்கு. நான் ரெடி ஆயிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவன் வேறு கால் பண்ணிவிட்டு சீக்கிரவான்றான். பார்த்தீங்களா, ரெடி ஆகிட்டேன். நல்லா இருக்கா புடவை? சிங்கிள் பின்னு தான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் சிங்கிள் பின்னு போட்டதே கிடையாது. நான் எப்பயுமே ஃபுல்லாக பின் பண்ணி தான் பழக்கம். என்னமோ தெரில, இந்த புடவையை மட்டும் நான் சிங்கிள் பின்னு பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுலேயும் இல்லாத எங்கள் பொண்ணு தான் சொல்லிச்சு, அம்மா சிங்கிள் பின்னு பண்ணிக்கோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அவளும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கா சிங்கிள் பின்னு பண்ணுமான்ட்டு. சரி இந்த புடவைக்கு ட்ரை பண்ணேன். பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. ஓகே, தலை வாரிட்டேன். மேக்கப் பண்ணும்போது என் பொண்ணோட குணமே என்ன தெரியுமா? எல்லாரும் அம்மா தான் பொண்ணுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், என் பொண்ணை என்ன ரெடி பண்ணினுங்கிறா தசராவுக்கு. நான் தான் ரெடி பண்ணுவேன்ட்டு. இது எந்த ஊர்லனா நடந்திருக்கா? இல்லை உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவள் புடவை கட்ட ஆரம்பித்த உடனே வந்து நின்றுட்டா, இல்லை நான் தான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம் போம்மா, நான் ரெடி பண்ணிக்கிறேன், நான் ரெடி ஆகிக்கிறேன், நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ எப்போ பார்த்தாலும் 60 வயசு 70 வயசு கிழவி மாதிரி கட்டிட்டு போகிற நீ. ஆமாடி, நான் கிழவி தாண்டி, நான் ஒன்றும் வயசு பொண்ணு இல்லையே அப்படின்னு சொன்னேங்க. அவள் கேட்கல. எங்கள் அம்மாவுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ரெடி பண்ண பாருங்கள். ஒன்றுன்னா எவ்வளோ பொறுமையாக ரெடி பண்ண தெரியுமாங்க. நான் இந்த மாட்டிலலாம் போடவே மாட்டேன்னு சொன்னேன் நான். ஆனாலும் அவள் கேட்கல. இல்லை இந்த மாட்டில் போடுன்னா. டான்ஸ் ஏன் ஆடுறேன்னு பார்க்குறீங்களா? டிவியில் பாட்டு ஓடிட்டே இருக்குங்க. நம்மளுக்கு தான் மியூசிக்கை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பாடி ஆடுது. எனக்கு அப்படி தாங்க. மியூசிக்கை கேட்டாலே நான் பாட்டுக்கு நான் சும்மா இருந்தாலும் சரி, எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் சரி, மியூசிக்கை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நான் டான்ஸ் ஆடுவேன். அது என்னோடய குணம். உங்களுக்கும் அப்படி தான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக போட்டு அந்த மாட்டில் எவ்வளோ இதுவாக போடுறேன். எனக்கு அந்த கம்மல் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு நான் வந்து ரொம்ப நாளாக போடாத இருந்தேன். எங்கன்னா ஃபங்க்ஷனுங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கம்மலெல்லாம் போடுவேன் நான். மற்றபடி நகை வந்து அவ்வளோவா போட மாட்டேன். நம்ம வேலைக்கு போகிறதுக்காகவே ஒரு கம்மல் வச்சுன்னு இருக்கணும். நம்ம அதை மட்டும் தான் போட்டுக்குவேன். நம்மளுக்கு இந்த நகைலாம் அதிகமாக போட்டால் என்ன ஆகுது தெரியுமா? ரொம்ப வேக்காடாகுது. பாருங்கள், இப்போவே எனக்கு வேக்காடாகுது. இதை வேறு எங்கள் பையன் சுற்றி வேறு வீடியோ எடுக்கிறான். இப்படி இருக்குது பாரு, அப்படி இருக்குது பாரு அப்படின்ட்டு. வேண்டாமான்னாக்கா அவள் கேட்கவே மாட்டேறா. அதெல்லாம் அவங்க போட வேண்டியது, ஆனால் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இதில் வேக்காடு வேறு எனக்கு முடியவே இல்லை. அதுக்கு தான் சொன்னேன், நான் சிம்பிளாக புடவை கட்டிக்கின்னு தலையில் பூ வச்சுக்கின்னு போகிறேம்மா, எனக்கு இதெல்லாம் வேணாமான்னு சொன்னால் என் பொண்ணு எங்கே கேட்குறா பாருங்கள். இன்னும் எடுக்கிறா பாருங்கள். இதை போடு, இந்த நெக்லஸை போடு, அந்த நெக்லஸ் போடுறதுக்கே முடியல, கழுத்து இருக்கிற மாதிரி இது. நான் இவ்வளோ நகைலாம் போட்டதே இல்லைங்க நான். எங்கள் பையன் கல்யாணத்தில் கூட நான் சிம்பிளாக தான் ஒரு செயின் போட்டு ஒரு கம்மல் போட்டிருப்பேன். நான் வந்து அவ்வளோ நகையாக போட மாட்டேன். நான் பாருங்கள் எப்படி மாட்டிகிட்டு இருக்கான்ட்டு. வேணான்னாலும் கேட்க மாட்டான். ஏன்னா எனக்கு ஏன் வேணான்னு சொல்கிறேன்னாக்கா, அந்த முடியில் போய் அந்த கொக்கி மாட்டும்போது என்ன ஆகுது, இழுக்கும்போது எனக்கு அந்த ஒரு முடி ஃபுல் முடி இழுத்தா நம்மளுக்கு வலிக்காதுங்க. அந்த ஒரு முடி இழுத்தா செம்ம வலி எடுக்கும் பாருங்கள். அதில் இன்னொரு நெக்லஸ் வேறு, ஒரு நெக்லஸே முடி பிடிச்சி இழுக்குது, இதில் இன்னொரு நெக்லஸ் வேறு பாருங்கள் போட்டுனுக்கிறா. அந்த நெக்லஸ் வேணானுங்களும் கேட்க மாட்டேன்றா.
இந்த மாதிரி நீங்கள் எதனா ரெடி ஆகி போயிருக்கீங்களா தசரான்றது பாருங்கள். எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து தசரா வந்துட்டு இது பீஸ் ஒர்க் இல்லையா, அதனால் என்ன ஆகுதுனாக்கா பீஸ் ஒர்க்கில் அவ்வளோ ரெடி ஆகி வரமாட்டாங்க. ஏன்னா என் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ்காரங்க, அதனால் அவ்வளோவா ரெடி ஆக மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி. ஆனால் நாங்கள் எந்த ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போனாலும் நாங்கள் இப்படி தாங்க ரெடி ஆகும். நாங்கள் அதாங்க எங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு ஆமாம், இப்படி தான் ரெடி ஆகும். நாங்கள் பழைய ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது கூட சரி, அங்கே எல்லாருமே இப்படி தாங்க ரெடி ஆகி வருவாங்க. ஆமாங்க, எங்களை விட இன்னும் அதிக நகை போட்டுட்டு வருவாங்க. ஏன் சொல்லுங்கள், டைலருக்கெல்லாம் வந்துட்டு இந்த தசரா தான் மெயின் பண்டிகை. மற்றபடி வர பண்டிகைலாம் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு நடக்கக்கூடிய பண்டிகை. அதனால் அவங்க வீட்டில் மட்டும்தான் கிராண்டாக இருப்பாங்க. ஆனால் தசரான்றது வந்துட்டு எல்லா ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் தாண்டி எல்லோரும் ஒரே முட்டா ரெடியாக வர்றதுனாக்கா அது கார்மெண்ட்ஸ் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு அது தசரா மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. எல்லா முஸ்லீம்ஸ்காராகட்டும், கிறிஸ்டின்காராகட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த தசராவுக்கு மட்டும்தாங்க ஃபுல் கிராண்டாக வருவாங்க. மற்றபடி பாருங்கள், எல்லா பண்டிகைக்கும் வந்து அவங்கவுங்க வீட்டில் மட்டும் அப்படி அப்படியே ரெடி ஆகி அப்படி இப்படி பண்டிகை பண்ணிக்குவாங்க. கரெக்டாக இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக என் பொண்ணு நெக்லஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டா. நானும் சரின்னு சொல்லிவிட்டு வளையல் போட்டு, இன்னும் அதிகமாக வளையல் போடு, இன்னும் அதிகமாக வளையல் போடுன்னு ஆகும். இது பாரு கம்மியாக இருக்கா, அது பாரு கம்மியாக இருக்குன்னா, ஐயோ போதும் குறியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டுக்கினேன். ஏன் சொல்லுங்கள் அவ்வளோ அர்ஜென்ட் பண்ணுறேன்? எங்கள் கம்பெனியில் வந்து கோலம் போடுறதுக்கு யாருமே இல்லைங்க. என்னை விட்டாக்கா நான் மட்டும்தான் கோலம் போடுவேன். என் ஃப்ரெண்டும் போடுவாள். அவள் வந்து ஊருக்கு போயிட்டுருக்கா. அப்படி பார்த்தாக்கா கோலம் போடுறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன். அந்தாலும் காலையிலே கால் பண்ணிட்டான், சீக்கிரம் வாங்கோ சீக்கிரம் வாங்கோ, கோலம் போடுங்க பூஜை ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. அதனால் என்ன பண்ணேன், அவசரமாக போட்டேன். எங்கள் வீட்டுக்காரு பார்த்துட்டு மெல்லமாக ரெடி ஆகுன்னு, இல்லை அங்கே கால் பண்ணிட்டாங்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு. சாப்பாடு கூட சாப்பிடாது தான் போகலான்னு பார்த்தேன் நான். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் நாஷ்டா வாங்கி கொடுத்துட்டாரு. வலையில் போட்டுக்கினே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட டான்ஸ் ஆடி காட்டினேன். எங்கள் வீட்டுக்காரர் குறியக்காரி மாதிரி டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னார். வைத்தறிச்சில் எங்கள் வீட்டுக்காருக்கு பொறாமல் பொச்சிருப்பு. ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு பூவை எடுத்து வச்சுக்கினேன். அந்த பூவாவது விட்டு வைப்பானாக்கா, இல்லை இந்த பூவை இப்படி வை, அந்த பூவை அப்படி வை. கிட்டத்தட்ட என்னை ஒரு பொண்ணாகவே ரெடி ஆக்கிட்டா, கல்யாண பொண்ணு மாதிரி பாருங்கள். கடைசியில் அது வந்து லிப்டிக் இல்லைங்க, எனக்கு லிப்டிக் பிடிக்காது. எனக்கு அது வந்து லிப்பாமா. இதை போட்டாக்கா நல்லா இருக்கும்ன்றா. எனக்கு வேணாமா அப்படின்றேன். அவள் கேட்கவே இல்லை. சரின்ட்டு அதை போட்டு பார்த்தேன் கலர் வருதான்ட்டு. நல்ல வேலை கலர் வரல. இல்லைம்மா அது கலர் வராது, சும்மா லைட்டாக அப்படி தான் இருக்கும் அது அப்படின்னு சொன்னான். சரி, இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு பார்த்தேன். அதுலேயும் பாருங்கள் ஒழுங்கு பண்ணி விட்றேன். இது எங்கேயாச்சும் நடக்குமாங்க? நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் யாருக்கு கிடைக்குங்க? இந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கும் இருக்குதான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வேலையாக ரெடி ஆகிட்டேன். ஓகே, நான் கிளம்புறேங்க, பாய் பாய்ங்க. ஏன்னா கால் பண்ணிட்டான் அவன், என்னால் முடியாது. ஒரு வேளை புடவையெல்லாம் இப்படி எடுத்து வச்சுக்கோ, இப்படி ஸ்டைலாக போ, இதை பார்டர் இப்படி வரணும், இப்படி பிடிச்சிக்கணும். பக்கத்தில் நின்று கைடு பண்ணிக்கிறேன் என் பொண்ணு. திரும்பி காட்டுமா வீடியோக்காக. என்னெல்லாம் என்ன பண்ணுறவருங்க. கடைசியில் கட்டுப்பாய் இந்த மாதிரி போஸ் கொடுத்தேங்க நான். எந்த போஸ் நல்லா இருக்குதுன்றது கமெண்டில் சொல்லுங்கள். தலையே சுற்றி வந்ததில்லை, ஏன்னா சாப்பிடாதுக்கிறேன். சரிங்க, பாய்ங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு சொன்னேன், சாப்பிட்டு போனார். இல்லை நான் சாப்பிட மாட்டேன், நான் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்களுக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிட்டேன் நான். ஏன்னாக்கா அவங்க போகும்போது அவங்களுக்கு பாய் சொல்லன்னு நினச்சிக்கோங்க, அவங்க பின்னாலே ஓடியாருவாங்க அவங்க. ஆமாம், இவ்வளோ அவசரமாக நாஷ்டா கூட சாப்பிடாத போகிறேங்க நான். அங்கே போய் பார்த்தாக்கா யாருமே வரலைங்க. எப்படி இருக்குங்க? அவசரமாக ரெடி ஆகி வந்துக்கிறேன். பூஜைக்கு இன்னும் ஒரு தயாரி கூட பண்ணல பாருங்கள். எல்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ தான் எங்கள் ஓனரே எடுத்துகிட்டு போகிறாரு. பூஜை சாமானே இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாரு. கடுப்பாயிடுச்சுங்க எனக்கு. சத்தியமால எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் ஏண்டா ஆண்டவா. அதான் காலங்காத்தில் கரண்ட்டு போனது தான் இதெல்லாம் காரணம். காலங்காத்தில் ஏஞ்சிதுமே எதனா எனக்கு ஒரு கெட்டது நடந்தால் அப்படியே எல்லாமே நீட்டாக நடக்குது பாருங்கள். கடுப்பாய் என்ன பண்ணேன், ஒரு மூலையில் வந்து உட்காந்துட்டேன். கோலம் போட சொன்னாங்க, அதையும் போய் போட்டு வந்துட்டேன். நான் வந்த உடனே கோலம் போய் 3 கோலம் போட்டு வந்தேன். ஒன்று வாசலில், இன்னொன்று மெயின் வாசலில், இன்னொன்று வந்து படிக்கட்டில்
போட்டேன் பாருங்கள். இப்போ தான் எல்லாம் ரெடி ஆகுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே நான் இதுக்கும் சுற்றிட்டே இருக்கேன். இந்த மாஸ்டருங்களுக்கெல்லாம் வேலை செய்கிற டைமில் தான் நம்ம வீட்டில் தான் கடுப்புன்னு பார்த்தாக்கா, இல்லை தசரா டைமில் லீவ் டைமில் கூட உங்களுக்கு நம்ம வீட்டில் இருந்தால் கடுப்பாயிடும். இதாங்க என் மிஷினு, இதுதான் என் மிஷின். இந்த மிஷினில் உட்காந்து தான் தைக்குவேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. எலுமிச்சம்பழத்தை ஏன் பார்த்தேன்னு பார்க்குறீங்களா? ஜூஸ் போடுறதுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகலாமான்னு பார்த்தேன். எடுத்துகிட்டு போனால் அசிங்கமாக போயிடும். பரவாயில்ல, என்னோடய மிஷினுக்கும் பூ வச்சுருக்காங்க, பொட்டு வச்சுருக்காங்க. இதாங்க என் மிஷினு. ஒரு வழியாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பூஜை ஒரு 3/4 மணி நேரம் போச்சுங்க. எல்லாம் போய் ஸ்டார்டிங்கில் போய் நின்றுட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, எல்லாம் போய் மூலையில் உக்காந்துட்டாங்க. நானும் சரின்ட்டு ஒரு மூலையில் வந்து உக்காந்துட்டேன். எல்லாம் வந்து உட்காருன்னாங்க. சரின்ட்டு ஒரு சேர் போட்டு அப்படி ஒரு மூலையாக உக்காந்துக்கினேன் நான். எல்லாரையும் அப்படி பாருங்கள் எப்படி ரெடியாகி வந்திருக்காங்கன்னு. இவங்க மட்டும்தாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு எங்கள் கூட வேலை செய்கிறவங்க. அந்த பக்கம் பாருங்கள், இப்போ தான் பூஜை முடித்து கவரில் பொறி போட்டிருக்காங்க. ஒரு வழியாக கொடுத்து முடிச்சாச்சுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், குட் நைட்.